அதிமுகவிலே இணைந்த திமுகவின் முக்கிய தலைவர் கதரும் ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி கட்சியாக இருக்க போகிறது. அதுவும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்திலே அதிமுக இருக்க போகிறது. அதன் பொதுச் செயலராகவும் தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் எடப்பாடி பழனிசாமி இருக்க போகிறார் அப்படிங்கிற தகவலாம் அதிமுக தொண்டர்களாகிய அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் நாளுக்கு நாள் அதிமுகவிற்கு தொண்டர்கள் எண்ணிக்கை என்பதும் தொண்டர்கள் பலம் என்பதும் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ்ஐ திமுகவை இணைத்தது மிகப்பெரிய ஒரு தவறு என தற்சமயம் ஸ்டாலின் அவர்கள் உணர ஆரம்பித்திருப்பதாக கூட ஒரு புறத்திலே செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஓபிஎஸ் உடைய ஆதரவுகள் புறம் திமுகவுக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு நமக்குத்தான் எண்ணித்தான் ஓபிஎஸ்ஐ திமுக இணைத்தார்கள். ஆனால் ஓபிஎஸ் திமுக எடுத்து அவருடைய ஆதரவாளர்கள் அனைவருமே அதிமுகவின் பக்கம் வந்திருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக திமுகவிற்கு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். அதில் தான் ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. வேலூர் திமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக விளங்கிய முன்னாள் மாவட்ட செயலாளர் ப சண்முகத்தின் மகன் ப சுரேஷ் அண்மையில் திமுக வந்து விலகி இருக்கிறார். மாதனூர் ஒன்றியம் சேர்மனாக அவர் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியின் ஏற்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவிலே ஐக்கியமாகி இருக்கிறார். பூங்கொத்து கொடுத்து சுரேஷை வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்ட தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். வேலூரை பொறுத்த வரைக்கும் திமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக விளங்கியவர் தான் முன்னாள் மாவட்ட செயலாளர் ப சண்முகம் அவர்கள். அவருடைய மகன் ப சுரேஷ் அண்மையிலே திமுகவிலிருந்து விலகி இருக்கிறார். அதாவது அவர் அப்பா தந்தையும் திமுக தான், மகனும் திமுக தான். ஆனால் மகன் திமுகவுடைய அந்த நடவடிக்கை என்பது பிடிக்காமல் தற்சமயம் அதிலிருந்து விலகி அதிமுக எடப்பாடி பழனிசாமியிலே தன்னை கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் வெளியாகி இருக்கு. அவரை வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அதிமுகவின் சால்வை துண்டு எல்லாம் அணிவித்துவிட்டு பூங்கொத்து கொடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டும் எனவும் அறிவுறுத்தி இருப்பதாக செய்திகள் என்பது அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக இணையதளங்களிலே வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுமே பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைய தினம் தேதி என்பது 4ஆம் தேதி ஆகிப்போச்சு. அப்ப முதல்ல ஒரு 19 தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது தேர்தலுக்கு. இந்த 19 நாட்களுக்குள்ளாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் மிகப்பெரிய விஷயங்களாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்தாக வேண்டும். அந்த மாபெரும் வெற்றியிலும் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி என்பது பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலே அதிமுக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாம் அதிமுக தொண்டர்களுடைய மிகப்பெரிய எண்ணங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம, அது உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.